மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் இன்றைய தினம் பொதுநல வழக்குகள் மற்றும் முன்ஜாமீன் வழக்குகள் மீது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அந்த முன்ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணை தற்பொழுது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மனுதாரர்களுடைய வாதமானது தற்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. அந்த வேளையில் 7 மணி நேரம் தாமதமாக வந்ததற்காக வழக்கு பதிவு செய்யலாமா, தாமதமாக வந்தது ஒரு குற்றமா, போலீசார் எங்கேயுமே இல்லை இப்படின்னு மனுதாரர்கள் தங்கள் தரப்பு வாதங்களை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாது சொந்த கட்சி தொண்டர்களையே கொல்ல வேண்டும் எண்ணம் யாருக்கு இருக்கும், அப்படி இருக்க முடியுமா, கூட்டம் குறித்து உளவுத்துறை கணித்திருக்க வேண்டாமா, இப்படின்னு பல அடுக்கடுக்கான வாதங்களை மனுதாரர்கள் தரப்பில் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ந்து பேசலாம். ராஜேஷ், மனுதாரர்கள் தரப்பில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது அப்படின்றத தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. தற்போதைய நேரத்தில் என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது? கௌதமி, தற்போது அந்த காலி ஆம்புலன்ஸ்கள் வந்தது ஏன் என கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்திற்காக ஒதுக்கப்பட்ட இடத்திலே நாங்கள் அந்த மக்கள் பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருந்தோம். அந்த கூட்டத்திற்கு நடுவில் காலியான ஆம்புலன்ஸ்கள் வந்தது ஏன் என அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அந்த ஆம்புலன்ஸ்கள் அதனாலும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது, திடீரென்று கூட்டத்தை விலக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது என்றும் தமிழக வெற்றி கழகத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த ஆம்புலன்ஸை பார்த்தபோது அதில் யாருமே இல்லை, வெறும் காலியான ஆம்புலன்ஸ்களை எங்களை குழப்புவதற்காக, எங்களது தொண்டர்களை திணறடிப்பதற்காக வரவழைக்கப்பட்ட ஆம்புலன்ஸ்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை தமிழக வெற்றி கழகத்தினர் வைத்திருக்கிறார்கள். மேலும் திமுக கூட்டத்தில் ஏதேனும் விபத்து நடந்தால் மாவட்ட செயலாளர் அல்லது முதலமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்வீர்களா என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். எங்கள் கட்சிக்கு ஒரு நியாயம், திமுகவுக்கு ஒரு நியாயமா? திமுகவில் இது போன்று நடந்தால் முதலமைச்சரையோ அல்லது அந்த மாவட்ட செயலாளரையோ உங்களால் அழைத்து வந்து இது போன்று விசாரிக்க முடியுமா? அவர்கள் மீது வழக்கு பதிவு தான் செய்வீர்களா என்ற கேள்வியையும் கேட்டிருக்கிறார்கள். மேலும் நடந்தது ஒரு விபத்து, கூட்டத்தை கட்டுப்படுத்தும் பொறுப்பு மாநில அரசுக்கு உள்ளது, காவல்துறை அதிகாரிகளுக்கு உள்ளது. அதனை அவர்கள் செய்யவில்லை. அவர்களை விசாரிப்பதை விட்டுவிட்டு எங்கள் மீது வழக்கு பதிவு செய்வதும் எங்களை கைது செய்ய துடிப்பதும் எந்த வகையில் நியாயம் என்று தமிழக வெற்றி கழகத்தினர் நீதிபதி முன்னால் கேள்வியை எழுப்பியிருக்கின்றார்கள். மேலும் விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவரை நோக்கி காலணிகள் வீசப்பட்டது, எங்களுடைய கட்சி நிர்வாகிகள், எங்களுடைய தொண்டர்கள் எப்படி எங்கள் தலைவர் மீது காலணியை தூக்கி வீசுவார்கள்? எனவே இந்த கூட்டத்திலே உள்ளே மர்ம நபர்கள் புகுந்து விட்டார்கள் என்ற அடிப்படையிலே தமிழக வெற்றி கழகத்தினர் தற்போது நீதிபதி முன்னால் இந்த விஷயங்களை எல்லாம் முன்வைத்து பேசி வருகின்றார்கள்.